அழகான கப்பிள் புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு ஊருக்கு குடியேறி வந்தாங்களாம். எப்பவுமே கிச்சன் பக்கத்தில் இருக்கிற டைனிங்கில் தான் உட்காந்து காஃபி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. குடிக்கும் போதெல்லாம் சும்மா பக்கத்து வீடை பார்த்து பார்த்து இந்த ஒய்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதாவது அந்த பொண்ணு கிளாத்ஸ்லாம் க்ளீனாகவே வாஷ் பண்ணுறதில்ல, அந்த பொண்ணுக்கு இது தெரியவே இல்லை, எப்போவுமே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையே வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்களாம். ஒவ்வொரு நாளுமே இது தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. 1 வீக்கில் நிறைய வாட்டி இந்த கிரிட்டிசைஸை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அந்த ஒய்ஃப். ஒரு நாள் திடீர்னு ஹஸ்பண்டை கூப்பிட்டு காட்டினாங்களாம். பாருங்க இன்னைக்கு ரொம்ப க்ளீனாக துவைச்சிருக்கா அந்த பொண்ணு, அவளுக்கு எப்படியோ கற்றுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஹஸ்பண்ட் சொன்னாராம், இல்லைம்மா, நான் தான் நம்ம கதவோட கிளாஸ் எல்லாம் தொடச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒய்ஃப்க்கு ரொம்ப அசிங்கமாக போச்சான். அப்படி தான் நம்ம எல்லாருமே லைஃப்பில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தே எதிராளியை கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம் ஈஸியாக. பட் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்றதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. இனிமேல் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்றதை நம்ம பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஆர்ஜே சாண்டி. தேங்க்யூ, பபாய்.